நம்ம இந்த வீடியோவில் துரந்தர் 2 மற்றும் யூத் படங்களோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் எந்த படத்துக்கு போகிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. துரந்தர் 2 படம் தமிழ்நாட்டில் முதல் நாள் 4,50,00,000 வரைக்கும் வசூல் பண்ணும். கேரளாவில் துரந்தர் 2 படம் முதல் நாள் 3,25,00,000 வரைக்கும் வசூல் பண்ணும். கர்நாடகாவில் இந்த படம் முதல் நாள் 12,25,00,000 வசூல் பண்ணும். ஆந்திரா தெலுங்கானாவில் முதல் நாள் 8,75,00,000 வசூல் பண்ணும். நார்த் இந்தியாவில் துரந்தர் 2 படம் முதல் நாள் 95 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணும். ஓவர்சீஸில் இந்த படம் முதல் நாள் 52 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணும். உலகம் முழுவதும் துரந்தர் 2 படம் முதல் நாள் மட்டும் 175,75,00,000 வரைக்கும் வசூல் பண்ணும். நீங்கள் இந்த படம் முதல் நாள் எவ்வளோ வசூல் பண்ணும்னு நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்ததாக யூத் படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ இருக்கும்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் முதல் நாள் 3 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணும். கேரளாவில் யூத் படம் முதல் நாள் மட்டும் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணும். கர்நாடகாவில் இந்த படம் முதல் நாள் 85 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணும். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் முதல் நாள் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணும். ஓவர்சீஸில் யூத் படம் முதல் நாள் 1,50,00,000 வரைக்கும் வசூல் பண்ணும். உலகம் முழுவதும் யூத் படம் முதல் நாள் மட்டும் 5,55,00,000 வரைக்கும் வசூல் பண்ணும். அடுத்ததாக தாய் கிழவி படத்தோட 20வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 20வது நாள் 1,23,00,000 20 நாளில் மொத்தமாக 57,85,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 20வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 5,35,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 3,61,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் தைக்கிழவி படம் 20வது நாள் 15 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 12,67,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தாய்க்கிழவி படம் 20வது நாள் 1,58,00,000 20 நாளில் மொத்தமாக 79,48,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இன்னும் எவ்வளோ வசூல் பண்ண கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.